இந்த வீடியோல நாங்க என்னன்னு சொல்லி சொன்னா இது விசாகா குளிச்சில வந்த கேள்வி உண்டு. இது ஹீட்ல ஒரு கேள்வி உண்டு இருக்கிற மாதிரி. அதாவது ரசவெப்பமானியில் ரசத்தினுடைய உண்மை விரிகுணகம் வந்து ரசத்தின் உண்மை விரிகுணம் 0.04 கெல்வின் -1. கண்ணாடியின் ஏகபரிமாண விரிகுணம் வந்து 0.0005 கெல்வின் -1. அது வந்து சைவர்பாக சியில வந்து ஆரம்ப ரச குமிழினுடைய கனளவு வந்து 0.05 மீட்டர் கணம். வெப்பமானியுடைய தண்டின் குறுக்கு வெட்டு பரப்பு வந்து 0.0005 மீட்டர் கனவெனில் 70 பாக சி வெப்பநிலை வித்தியாசத்தில் உயரும் ரசத்தினுடைய உயரம் யாது? கேள்வி இதுதான். இப்ப ரச வெப்பமானியில நாங்க வளமையா செய்யற கேள்விகள் வேற. அது வந்து லோ பாயிண்ட்டும் இருக்கும், ஹையர் பாயிண்ட் இருக்கும். அந்த லோ ஹையர் பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு உயரத்தை காட்டி வரும். இது அப்படி இல்லை. இது வந்து தோற்ற விரிகை குணகம் உண்மை விரிகை குணகத்தோட சேர்ந்த மாதிரி வரப்போகுது. ஏண்டா வெப்பநிலை கொடுக்கும்போது கண்ணாடியும் விரிவடையும். அதுல என்ன கருத்துன்னு சொன்னா, இது வெப்பமானியா இருக்குது, நாங்க அந்த கண்ணாடி விரிவெல்லாம் நாங்க இங்க புறக்கணிக்கிறது. இப்ப இங்க கண்ணாடி விரிவு இருக்குது என்றதான் இதுல அந்த வெப்பமானியில சொல்லி இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, இப்படி குமிழ் இருக்க போது இந்த குமிழ்ற இறுதியிலேயே என்ன செய்யுது, 0 பாகை தொடங்குது. இவ்வளவு கனளவும் இவ்வளவும் சேர்ந்த கனளவைத்தான் எங்களுக்கு என்னென்ன இருந்திருக்காங்கன்னு சொன்னா, ஆரம்ப ரச குமிழுடைய கனளவை சைவர் பாகசியில வந்து 0.005 மீட்டர் கனவுன்னு தந்திருக்கிறாங்க. அப்ப இதுக்கு நாங்க 70 பாகசி வெப்பநிலையை கொடுக்கும்போது, இந்த வெப்பமானிக்கு வந்து 70 பாகசி வெப்பநிலை கொடுக்கும்போது எவ்வளவு உயரத்துக்கு வந்து இந்த ரசம் வந்து மேலும். இது 70 பாகை சி. இதுல உள்ள எச் வந்து எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இதுக்கு இந்த தண்டினுடைய குறுக்கு வெட்டு பரப்பு தந்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, இதுக்குள்ளால அந்த ரசம் போகும். அப்ப இதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு உள்ளுக்குள்ள தரப்பட்டிருக்குது. அந்த குறுக்கு வெட்டு பரப்பு எவ்வளவுன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு 0.0005 மீட்டர் கனமாக இருக்குது. சாரி, மீட்டர் வர்க்கமாக இருக்குது. சரி, இப்படி ஒரு நிலையில எங்களுக்கு இப்ப என்ன தேவை என்று பார்த்தோம்னா, இல்ல உண்மை விரிகை குணகம் இருக்கு. அது ரசத்துக்கு தான் வரும் உண்மை விரிகை குணகம். அப்ப ரசத்தினுடைய உண்மை விரிகை குணகம் கேமா உண்மை எவ்வளவு இருக்குன்னு சொன்னா, எங்களுக்கு எவ்வளவாம் 0.004 கெல்வின் -1 இருக்காம். இப்ப எங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுச்சுன்னா, அதை விட கண்ணாடியில ஏகபரிமாண விரிகை குணகம் இருக்குது. இப்ப கண்ணாடியும் விரிய போது ரசமும் விரிய போகுது. இங்க அதான் முக்கியம். அப்ப ஏகபரிமாண விரிகை குணகம் அல்பா இருந்திருக்காங்க. அல்பா 0.005 கெல்வின் -1 இருக்க போகுது. இப்ப எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, இந்த தோற்ற விரிகை குணகத்துல வர தோற்ற விரிகை கன அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா, இதுல எங்களுக்கு என்ன இருக்குது, எங்கள்கிட்ட குறுக்குவெட்டு பரப்பு இருக்குது. அப்ப எச்ச கண்டலாம். ஆனா தோற்ற விரிகை குணக காண்றதுக்கு என்ன செய்யணும், அதாவது எங்களுக்கு ரசத்தினுடைய எது என்ன தேவை, கேமா உண்மை சமன் கேமா தோற்றம் யாருக்கு, ரசத்துக்கு தான், சக 3 ஆல்பால வரணும் அங்க. இதுல இருந்து கேமா தோற்றத்தை எடுத்துடலாம். இப்ப உண்மை தெரியும் எங்களுக்கு. உண்மை எவ்வளவு இருந்திருக்கிறாங்க, 0.004 இருக்காங்க. தோற்றம் எவ்வளவு தான் கணிக்க போறோம். எவ்வளவு தோற்றத்தை தான் கணிக்க போறோம். சக எவ்வளவு, அல்பா 3 into 0 2 3 5 இருந்திருக்காங்க. இப்ப கேமா தோற்றம் எவ்வளவு வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா, கேமா தோற்றம் வந்து 0.004 சய 3ஆல பெருக்கிறோம்டா 0.0 இன்னொரு 0 1. அப்ப மூஞ்சி பேனிஷ் 1 5 வரப்போகுது. அப்ப கேமா தோற்றத்தை எடுக்கலாம்.
தோற்றம் சமன் 2.5 தர 10⁻³ எடுக்கலாம். சரியா? கெல்வின் -1 எடுக்கலாம். கேமா தோற்றம். கேமா தோற்றம் வந்துட்டேன்னு சொன்னா எங்களுக்கு இறுதிக்கட அளவு தோற்றக்கட அளவை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். தோற்றக்கட அளவு எப்படி வரப்போகுது? இப்ப தோற்றக்கட அளவு தான் நான் V2 போட்டேன்டா. V2 7 V1 1 பிளஸ் என்ன வரப்போகுது? இங்க கேமா தோற்றம் அதுக்கு பிறகு தீட்டாடு போடுவோம். அப்ப V2 எடுத்துட்டேன், V2 காண போறேன். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா எது ஆரம்பத்துல எங்களுக்கு இருந்தது? ஆரம்பத்தில் இருந்த கனளவு தான் இந்த குமிழ்ல கனளவு, அந்த 0 வாய்ச்சியில இருந்தது. பிறகு 70க்கு போனது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? முதல்ல ஆரம்பத்தில் இருந்த கனளவை நாங்க இதுல போடுவோம். 1 பிளஸ் ஏமா தோட்டம் தான் இதா இருக்குது. 2.5 தர 10⁻³ தர அங்க எத்தனை வாகசியா இருக்குது? அந்த சைவர்ல 70 வாகசிக்கு வருது. இப்ப இதுல இருந்து நாங்க V2 கணிச்சமாக இருந்தா V2 எங்களுக்கு இப்ப இதுல இருந்து V2 வரப்போது எங்களுக்கு 5.875 தர 5.875 தர 10⁻³ மீட்டர் கனவுன்னு வரும். இறுதி கனவை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எங்களுக்கு தெரியும் குறுக்கு விட்டு வரப்போ, ஆகவே உயரம் வேணும்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த துண்டை இப்ப கனளவு வந்துட்டுது. கனளவு சமன் என்ன? V2 சமன் எங்களுக்கு என்ன வரப்போகுது? A into H. H தானே தேவை. V2 தெரியும். 5.875 தர 10⁻³ கீழ் குறுக்கு வெட்டு பரப்பு கொண்டு வரணும். குறுக்கு வெட்டு பரப்பு எங்க இருக்குது? எங்கள்கிட்ட இந்த இருக்கிறார். எவ்வளவு இருக்கிறார்? கிட்டத்தட்ட எவ்வளவு வரப்போகுது? 10 10⁻5. அப்ப 5 தர 10⁻5 வரும். 5 தர 10⁻5 எங்களுக்கு வரும். அப்ப H வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு சரி, இதை சுருக்குனா H வந்து 117.5 மீட்டர் வரும். உண்மையாக சாத்தியப்படாது இப்படி ஒரு சாரி. இப்ப இவ்வளவு தூரம்ன்றது பெரிய ஒரு குமிழுக்கு வராது. கிட்டத்தட்ட அவ்வளவு பெரிய 117 மீட்டர் வருமா என்று பார்த்தா சாத்தியம் இல்லை. உண்மையிலேயே இதுல சிலர் எங்கேயும் இந்த சைவர்கள் இல்லாட்டி இதுல தந்த தரவுகள்ல நான் இந்த சிங்கள பேப்பர்ல எடுத்து தான் டிரான்ஸ்லேட் பண்ணினான். தரவுகள்ல ஒன்றும் இல்லை. சில வேளைகள்ல வந்து இந்த கனளவுகள் மற்றது இங்கே தரப்பட்ட அளவுல சைவர்கள் எதுவும் மிஸ் பண்ணப்பட்டிருக்குமோ தெரியல. ஆனால் இப்படி ஒரு சாத்தியம் இல்லை. ஆனால் செய்முறை இதுதான் செய்முறையாக இருக்கும். இப்படி ஒரு முறையாகத்தான் இருக்கும். இதே முறையில நம்ம செஞ்சோம்னா சரி விட சரியா வரும். இங்க தரப்பட்ட சில கேமா இதுல சைவர் 4 இல்லாட்டி அதுகளில் குறைவா இருக்க வேண்டியது கூட போட்டுட்டோன்னு தெரியல. அதனால வேண்டி சில வேலைகள்ல இந்த பெருமதி வந்திருக்கும். ஆனா செய்முறை என்றது இதுதான் முறை. இதுக்குரிய முறை அதுதான். இதே முறையில செஞ்சு நீங்க இதே முறையை பண்ணாதீங்கன்னா சரியான விடை வரும். இந்த விடை இவ்வளவு தூரத்துக்கு வாரதுக்கு காரணம் திருப்பி அந்த யூடியூப்ல கமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்க இங்க நான் ஏதாவது அந்த பேப்பர்ல எடுக்கிற நேரம் சில நேரம் கூடுதலான தசமதானம் வர வேண்டியதுக்கு புரட்சி வெளியிருப்பன் போல தெரிகிறது. அந்த பிழை இருக்கும். மற்றும்படி இதுல எந்த பிழையும் இல்லை. செய்முறை வந்து இதே ஃபார்மேட்ல செஞ்சா சரி.